அந்த ஃபோட்டோவில் வந்து மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஃபோட்டோவும் என் பையனோட ஃபோட்டோவும் இருக்குது. ஆனால் அது கீழே ஃபுல்லாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்க ஃபோட்டோ தான் இருக்குது. ஆனால் என் பையனும் நானும் வந்து இறந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. தமிழும் தளபதி எங்கள் அடையாளம் இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் பிரச்சாரத்தப்போ உயிரிழந்தவங்க லிஸ்ட்ல வந்து வீடியோஸ்ல இவங்களும் இவரோட கை குழந்தையும் டெத் ஆன மாதிரி வீடியோஸ் ஃபுல்லா பரப்பி ஒரு சில ஐடிவிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு வீடியோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாங்க இதோட கொலாஜ் பண்ணி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே போறேன் பாருங்க. இந்த டைம் தளபதி 2 பேர்த்து விட்டு தளபதிக்கு தான் பேர் வைக்கிறேன். என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியே வந்து பேர் வைக்கணும். இதுல ட்விஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரும் அந்த குழந்தையும் கரூருக்கே வரல. அன்னைக்கு கரூர்ல பிரச்சாரம் நடக்கிற அன்னைக்கு காலையில தளபதி வந்து நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணியிருந்தார். இவங்க நாமக்கல்ல சேர்ந்தவங்க. நாமக்கல்ல கொடுத்த பேட்டியை எடுத்து கரூர்ல இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் ஒரு கொலாஜ் அடிச்சு மக்களை வந்து முட்டாளாக்க பார்த்துருக்காங்க ஒரு சில ஐடிவிங்க. அதெல்லாம் வந்து செல்லவே செல்லாது. சும்மா அவங்களோட ட்ரை ஒரு சில லைக்ஸு கமெண்ட்ஸுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்லணும், தளபதி வந்துட்டு இந்த வருஷம் தீபாவளி வந்து கட்சி சார்பில் யாரும் கொண்டாட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே தளபதிக்கு உண்மையாக தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காக என்றுமே துணை நிற்போம். நன்றி.